வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ இந்த ப்ளவுஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் இந்த மாதிரி கைக்கு ஒட்டு வச்சுட்டு தச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, இது நமக்கு நம்ம கை அடித்து திருப்புறோம் பார்த்தீங்களா, அதிலே இது ஒரு மெத்தடு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கெட்ட பக்கத்தில் நம்ம மெயின் பீஸை வச்சுக்கோங்க. லைனிங் பீஸை நல்ல பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அடித்து திருப்புறதுக்கு எவ்வளோ துணி நம்ம விட்டோமோ அந்த அளவுக்கு வச்சு ஒரு தையல் போட்டுட்டு, நம்ம இப்படி ரெண்டாக பிரித்து போட்டு மெயின் பீஸை எடுத்து அந்த லைனிங் மேலே போட்டு ஒரு தையல் போட்டுடுங்க. இதுவே போதும். இது மேலேயே நீங்கள் சுற்றி தையல் போட்டு வந்துடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு அமுக்கு தையல் ஒன்று போடுறேன். ஆனால் இதில் நம்ம போட தேவையில்ல. அப்படியே நம்ம சுற்றி தையல் போட்டு வந்துட்டனாலே ப்ளவுஸ் நம்ம தண்ணியில் போட்டாலுமே நமக்கு கை ஒரு மாதிரி ஏறும் பார்த்தீங்களா. கை லைனிங் துணி தனியாக, ஜாக்கெட் பிட் அந்த உள்ளாரில் மெயின் பீஸ் தனியாக ஏறும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இது போல் தைக்கும்போது வராது. இது மாதிரி நீங்கள் கை தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கைக்கு இந்த மாதிரி மெத்தடில் தைக்கும்போது நல்லாயிருக்கும். தைச்சி பாருங்கள். இதில் நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். நீங்களும் அதை வச்சு நீங்களும் கற்றுக்கலாம் நிறைய விஷயம். என்னென்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸு ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க, ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்கன்னா, நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோவிலேயும் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க என்னான்னு தெரியல. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். எப்பயுமே கஸ்டமர் லைனிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, சாதா ப்ளவுஸை பற்றி பிரச்சனை கிடையாது. அது நம்ம அப்படியே தான் தைக்க போகிறோம். ஆனால் லைனிங் ப்ளவுஸுன்னும்போது லைனிங் அவங்க கொடுத்துருக்குறாங்களா, இல்லை நம்ம தான் லைனிங் போடணுமா அப்படின்றத நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு நீங்கள் மாட்டுட்டு அப்படியே வாங்கி வச்சுட்டு நீங்கள் வாங்கி போட்டு தைச்சிட்டு கடைசி அவங்க நான் தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட போகிறாங்க. ஏன்னா நான் அதில் அடிபட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்குறேன். ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுருக்குறீங்களா, அது மாதிரி நம்ம கை காசை போட்டுட்டு அது மாதிரி ஏமாத்துறவங்களும் ஒரு சில கஸ்டமர் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு நோட்டு ஒன்று நம்ம கணக்கில் எழுதி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நோட்டு இல்லாமல் ரஃபுக்காக நம்ம இன்னொரு நோட்டும் போட்டு வச்சுக்கோங்க. எதனால் இதுமாரி போட்டு வைக்கிறோன்னா, இப்போது ஒரு கஸ்டமர், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கஸ்டமர் வராங்க. அந்த கஸ்டமர் ஒரு லக்ஷ்மின்னு வச்சுக்கோங்களேன் பேர். அவங்க பேரை எழுதிடுங்க. அவங்க பேரை எழுதிட்டு சாதா ப்ளவுஸு ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க. 3 சாதா ப்ளவுஸ். லைனிங் ப்ளவுஸு ஒரு 2 கொடுத்துருக்குறாங்க. லைனிங் ப்ளவுஸ் 2. லைனிங் துணி நம்ம போட்டிருக்கோம், இல்லை அவங்க போட்டிருக்குறாங்க அப்படின்றத தெளிவாக எழுதிருங்க. லைனிங் காசு நம்ம போட்டது, இல்லை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க போட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெளிவாக எழுதிடுங்க. அப்படி நீங்கள் போடுறீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆகுது அந்த டீட்டெயிலையும் எழுதிடுங்க. 70 சென்டிமீட்டர் ஆகுமா, 1 மீட்டர் ஆகுமா லைனிங்கு, அதையுமே எழுதிடுங்க. எழுதிட்டு அது கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ளவுஸு என்றைக்கு அவங்க கேட்குறாங்கன்றதையும் அவங்கக்கிட்ட கேட்டு அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி ப்ளவுஸ் வாங்கும்போது மட்டும் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம எழுதி வச்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் நம்ம கணக்கு எழுதி நம்ம ப்ளவுஸ் காசு வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த நோட்டு கூட வேலை கிடையாது. நம்ம எல்லாமே டீட்டெயில் இதுலவே எழுதிடுறோம். அப்போ அவங்க வந்தாங்கன்னா கூட நம்ம அந்த நோட்டை எடுத்து நம்ம ஏற்கனவே எத்தனை ப்ளவுஸு என்ன ஏதுன்றத கணக்கு போட்டு வச்சுருப்போம். அந்த கணக்கு மட்டும் பார்த்துட்டு நம்ம அவங்க எல்லா காசு கொடுத்துட்டாங்கன்னா அதை அடிச்சுக்கலாம். அப்படியே கணக்கை மட்டும் அடிச்சிடணும். அவங்க எழுதி வச்சது அப்படியே இருக்கணும். இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நாள் கழித்து கேட்டாங்கன்னா கூட அந்த கணக்கில் அப்படியே இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. நான் இது மாதிரி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போது அந்த ப்ராப்ளமே வர்றது கிடையாது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால யார் லைனிங் கொடுக்குறாங்க, யார் நம்மளை போட்டு தைக்க சொல்கிறாங்கன்றதே மறந்துடுறேன். அப்படி இருக்கும்போது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாரையெல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு சில கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுபோல்.
ஏன்னா நம்ம அந்த ரூ. 20 ரூ. 30 தான் உட்காந்து கால் வலிக்க நம்ம கஷ்டப்படுறோம். அது வந்து ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த ரூ. 20 அவங்க ரூ. 30 ரூ. 40 ஏமாத்திட்டு போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அது வந்து அவங்கள ஏமாத்துறமே, அவங்க கால் வலிக்க தைக்கிறாங்க. அவங்க நமக்கு லைனிங் போட்டு தைச்சது தான் நம்ம ஏமாத்திட்டு வரோமேன்னு அவங்களுக்கே அந்த குற்ற உணர்ச்சி இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம போய் இது என்னான்னு கேட்குறது? நமக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்து நம்ம போய் என்ன கேட்குறது? இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்குவோம். அப்படி தான் எனக்கு அந்த டைமில் தோணுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க இல்லையா, லைனிங்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் லைனிங் ஜாயின் பண்ணிட்டு 3 டாட்ஸ் பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ பட்டி பீஸு ஏற்றிக்கலாம். பட்டி பீஸு எப்படி நான் ஏற்றணும்னு உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? என்னோடய வீடியோவில் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிசு வந்து வெளியே தெரியாத போல். நான் எப்பவுமே லைனிங் இப்படி தான் ஏற்றுவேன். அது பட்டி பீஸ் இப்படி தான் ஏற்றுவேன். லைனிங் துணியும் மெயின் பீஸையும் அதாவது பேக் சைடில் வந்து லைனிங் பீஸு, ஃப்ரண்ட் சைடில் அதாவது நல்ல பக்கம் வந்து நல்ல சைடு அந்த பீஸையும் வச்சுட்டு, இது போல் நம்ம தைக்கும்போது என்ன ஆகும்னா, அப்படி திருப்பி போட்டு 2த்தையும் ஒன்றாக்கிட்டு பார்த்தோம்னா, அழகாக நமக்கு அந்த பிசுறு வந்து உள்ளே கவர் ஆகிடும். அப்போ கவர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுட்டு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து இடுப்போடைய உயர அளவும், நமக்கு ஃப்ரண்ட்டில் கொக்கியோடைய உயர அளவு மார்க்கிங் பண்ணிவிட்டு, அப்படியே வச்சு தைச்சிட போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இதிலே வந்து நிறைய பேர் சுற்றி முகம் தொடுறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே தொட்டுடலாம். இது வந்து நம்ம சுற்றிலாம் போடணும் அவசியமே கிடையாது. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா, நமக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். இந்த ஸ்டைலில் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா. அதனால் நீங்கள் பயப்படாமல் என்னுடைய ஸ்டைலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் எப்பயுமே ஒரு சைடு எடுக்கிறேன்னா, அந்த சைடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இது மாதிரி தைக்கும்போது எனக்கு சீக்கிரமாக ப்ளவுஸ் முடிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது மாதிரி நீங்கள் தைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி சீக்கிரமாக தைச்ச மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்ட்டு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் வந்து ஏற்றிக்கலாம். கழுத்து பீஸ் ஏற்றிட்டு வீடியோ எண்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து நம்ம கழுத்து பீஸ் ஏற்றுறதுன்றதையும் பார்க்கலாம். அப்போ நம்ம இதில் வந்து நம்ம கழுத்து பீஸ் இது பண்ணிட்டு ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம். அப்படியே சுற்றி ஓரத்துலேயே தையல் போட்டுட்டு ஆர்காத் பண்ணி விட்டுடணும். நம்ம ரவுண்ட் நெக்கு தான் இவங்க ப்ளவுஸு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரவுண்ட் நெக்குன்றதுனால சுற்றியுமே நமக்கு அந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, அந்த கேர்வ் வளையுது, அந்த இடம் மட்டும் நம்ம ஆர்காத்து பண்ணி விட்டுட்டு நம்ம மடித்து வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை ஆர்காத்து பண்ணலை அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்பு வளைவு வந்து ஒழுங்காக வராது. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பைப்பிங்லேயே வந்து உருட்டி வச்சு தைப்போம் பார்த்திங்களா, அதுபோல் நம்ம ஃபுல்லாகவே லைனிங் பீஸை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி மடித்து அப்படியே அந்த ஓரத்துலேயே அமுக்கு தையல் மாரி போட்டு வந்துடும் நான் எப்பவுமே. அதாவது இது வந்து ஒரு 2, 3 தையல் ப்ராசஸிங்கு. நான் 2 தையல்லே முடிச்சிடுவேன். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். அதனால் நீங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு பீஸ் வச்சு நம்ம தைச்சிட்டோம். தைச்சிட்டு நமக்கு அந்த ரவுண்ட் நெக்கில் ரவுண்டாக வர்ற இடத்துல மட்டும் அர்க்காத்து பண்ணி விட்டுடுறோம். அர்க்காத்து பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்ல பக்கத்து சைடில் வச்சு மெயின் பீஸை அப்படியே வச்சுட்டு அதை 2ஆக வந்து மடித்து உள்ளே வச்சு அந்த ஓரத்துலேயே வந்து நமக்கு அமுக்கு தையல் மாரி ஒன்று போட்டுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு தையல் போட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மடித்து வச்சு தைப்பாங்க. நாம் வந்து இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து ஓரத்துலேயும் வந்து அந்த பீஸில் வந்து ஓரத்துலேயுமே வந்து மடித்து வச்சுலாம் தைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் ஏற்றும்போது அப்படியே நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அது அப்படியே நம்ம அப்படியே கழுத்து பீஸ் ஏற்றிடுவேன். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.